கோலில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்று சொல்லி இந்த பதிவிற்குள் நுழைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நாளிகை என்ற யூடியூப் சேனல் தொடங்கி முதல் வீடியோ பதிவாக இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறேன் உங்களோடு. இந்த பதிவின் தலைப்பு சூரிய தசை என்ன செய்யும்? சூரியன் நவகிரகங்களில் பிரதானமான கிரகமாகும். நவகிரகம் என்று எதை சொல்லுகிறோம்? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது இவற்றை தான் நவகிரகங்கள் என்று சொல்லுகிறோம். நவம் என்றால் 9 என்று அர்த்தம். நவகிரகம் என்பதை போல நவரசம் உள்ளது. அதாவது வெட்கம், சிரிப்பு, பயம், அருவருப்பு, அமைதி, ஆச்சரியம், கருணை, கோபம், வீரம், இப்படி 9 விதமான உணர்வுகளை நவரசங்கள் என்று சொல்கிறோம். அதுபோல நவதானியம் இருக்கு, நவ தீர்த்தம் இருக்கு, 9 விதமான ஆறுகள், நவநிதி இருக்கு, 9 வகைப்பட்ட குபேர நிதி, நவமணி இருக்கு, 9 மணிகள், நவலோகம் அதாவது 9 உலோகங்கள் இப்படி இருக்கிறது. நவம் என்றால் 9, நவமி என்றால் 9வது திதி என்று பொருள். சரி, சூரிய தசையில் நடக்கும் காரகத்துவ ரீதியான பொது பலன்களை பார்க்கலாம். ஒருவருக்கு சூரிய தசை நடக்கும் பொழுது அந்த ஜாதகர் அரசு அதிகாரிகளுடன் தொடர்பு அதிகமாக ஏற்படும். தந்தையுடனான நேரடி தொடர்புகள் அதிகரிக்கும். பிரபல மனிதர்களுடன் தொடர்பு உருவாகும். முக்கிய நிகழ்வுகள் எல்லாம் சூரிய ஓரையில் நடக்கும். சிவாலய தரிசனம் கிடைக்கும். சிம்ம லக்கணத்தில் அல்லது சிம்ம ராசியில் பிறந்தவர்களுடன் நெருங்கிய தொடர்பு உண்டாகும். சமூக தொடர்புகள் அதிகரிக்கும். சூரிய தசை அல்லது சூரிய புத்தி அல்லது சூரிய அந்திரம் நடப்பில் உள்ள நபர்களுடன் தொடர்பு உண்டாகும். சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரங்களில் பிறந்த மனிதர்களுடன் தொடர்பு ஏற்படும். சிவ பக்தர்களுடன் நட்பு உருவாகும். சூரியனுடைய பெயர்கள், சிவனுடைய பெயர்கள் கொண்ட மனிதர்களுடன் நட்பு உருவாகும். சிவப்பு நிற வஸ்துகளின் சேர்க்கை உண்டாகும். சிவப்பு நிற ஆடைகள் அணிவதில் விருப்பம் உண்டாகும். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். கண் மருத்துவரை சந்திக்க நேரிடும். மலை பிரதேசங்களுக்கு சென்று வர வாய்ப்பு கிடைக்கும். சமூக சேவையில் நாட்டம் உண்டாகும். பெயர் புகழ் பெற வேண்டும் என்ற ஆசை உருவாகும். பரிசு, பாராட்டு, விருது கிடைக்க வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் சூரிய தசையில் நடப்பில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகரின் ஜாதகத்தில் சூரியன் இருக்கக்கூடிய இருப்பை பொறுத்து ஏறக்குறைய நடக்கக்கூடிய ஒரு பலன்கள் இப்பொழுது நாம் சொன்னது என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நலமும் வளமும் பெருக வேண்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.